ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்பந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, லெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்டுக்கான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோவில் இன்னைக்கு நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ அனைத்தையும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் ஒரு 15 to 30 நாட்கள் வந்து பேக் டெஸ்ட் அதை பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் மேக் பண்ணுற பட்சத்துக்கு நீங்கள் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களோட ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனைப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? நம்மளோட டெலகிராம் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதில் 4000க்கும் மேற்பட்ட வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இதில் இருக்காங்க. நம்ம வந்து இதில் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து ஃப்ரீயாகவே ஓகேங்களா ஃப்ரீயாகவே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவோட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர் லெவலில் இருக்கிற ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் சரி, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்கரேஜ் நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதனை பொறுத்து தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் கரெக்டாக தக்க வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் ஒரு 2 ட்ரேடு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 500 ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்கரேஜுக்கு பார்த்தீங்கன்னா 150 200 போயிடுச்சு அப்படின்னா பாக்கி 300 தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுற மாதிரி, ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்காக லோ ப்ரோக்கரேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அலைஸ் ப்ளூன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக ஓகே ஒரு ட்ரேடுக்கு வந்து 15 ரூபா தான் வந்து ட்ரேடுக்கான சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க. தமிழ் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட்டை வந்து 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டும் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சென்செக்ஸ் எல்லாத்தனோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லியும் வந்து வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து சேனல் வந்து 15 மினிட்ல போட்டிருந்தோம். இந்த சேனலை வந்து கிட்டத்தட்ட வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் வந்து நல்ல ஒரு புல் பேக். ஸோ ஒரு நல்ல ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு பிஜேபியில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது ஜூன் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அத்வானின்றவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் பேக். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போன நம்மளோட நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே போயிட்டு 48-50 பாயிண்ட் கிட்ட வந்து பாசிட்டிவ்லேயே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சப்போர்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேனலில் வந்து இந்த சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணி இப்போ நிற்கிது. ஓகேங்களா? இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,020ன்றது ஒரு சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த 22,950ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லோ வந்துருக்கு பார்த்தீங்களா ஸ்விங்கு 22,936ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21,882ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு அதை மென்ஷனிங் பண்ணி காமிக்கிறேன். இந்த லோ ஓகேங்களா? ஸோ இந்த லோவை பார்த்துங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,105ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,169 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு, 22,212ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட், 22,288ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 22,100 இருக்கனால 22,000 சப்போர்ட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ புட் ரேட்டர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரெசிஸ்டன்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ 22,100லையுமே ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகுது, 22,050லையுமே ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு 22,000 வந்து சப்போர்ட் வந்து எடுத்துட்டு ரீட்ரஸ்மெண்ட் எடுத்துட்டு ஏகன் வந்து ஒரு புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நிஃப்டி வந்து இன்டிமேட் பண்ணுது. ஓகே, பேங்க் நிஃப்டி அடுத்தது. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து சேனலில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. சேனல் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் வந்து எப்படி நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணிச்சோ அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணி நிற்கிது. இப்போ நாளைக்கு 47,879ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும், ஒரு மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 48,000ன்றது இமிடியட் ரெசிஸ்டன். ஸோ 48,000க்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா 48,280ன்றது 222ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,635க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 47,300ன்றது சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ 47,300ன்றது சப்போர்ட், 47,000ன்றது செகண்ட் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 47,750 நிற்கிறனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 800ன்றது ரெசிஸ்டன்ட், 900ன்றது ரெசிஸ்டன்ட், 48,000மே ரெசிஸ்டன்ட். அதேமாதிரி 47,500ல தான் வந்து சப்போர்ட் இருக்கு. அப்போ நாளைக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ 47,500க்கு கீழே வருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 47,500ன்றது நாளைக்கு ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகின ஒரு இடம். அதனால வந்து நாளைக்கு அதையும் நம்ம வந்து
பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த சேனலையும் நீங்கள் பார்த்துங்க. அந்த சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ ரீட்ரேஸ் பண்ணி நிற்கிது. எகைன் வந்து இந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டச் பண்ணிவிட்டு, அதாவது 47,500 டச் பண்ணிவிட்டு கூட எகைன் வந்து ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்கான, அதாவது பாசிட்டிவ் நோட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஃபின் நிஃப்டியுமே வந்து சேனல், இதே சேனல் தான் நம்ம வந்து 15 மினிட்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. நல்ல ரீட்ரேஸ் பண்ணிட்டுமே மேலே போயிருக்கு. நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி நாளைக்கு ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட கோல்டன் ரீசேல் லெவலுக்கு மேலே தான் என்ன பண்ணியிருக்கு, க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஒன்ஸ் இதுக்கு அந்த வருது அப்படின்னா, கீழே வருது அப்படின்னா 21,150. ஓகேங்களா? இது ஒரு டபுள் பாட்டமாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல பாருங்கள், டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் கீழே வருது அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த லெவல் வரலையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இடம் வரலையும் வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஸோ இந்த இடம் ஓகேவா? ஸோ இந்த இடம் வரலையும் வந்துட்டு திருப்பி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஃபின் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ 22,260க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 21,418ன்றது ரெசிஸ்டண்ட்டு, 21,500ன்றது ரெசிஸ்டண்ட்டு, 21,587ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,150க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 21,000ன்றது ரவுண்ட் ஃபிகர். ஸோ அது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோ, ஓகேங்களா, 20,940ன்றது லோ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, இதுதான் ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி நல்ல இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் நோட்டு. இன்றைக்கி எக்ஸ்பைரி டேவாக இருந்தது வந்து நல்லாவே இது பண்ணியிருந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கிட்ட போயிடுச்சு. இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000க்கு மேலே போயிடுச்சு. இப்போ 11,160க்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 11,327 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 தான் ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 11,000க்கு கீழே வந்துருச்சுன்னா 10,960ன்றது ஒரு சப்போர்ட்டு, 10,920ன்றது அடுத்த சப்போர்ட்டு, 10,850ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் மிட் கேப் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்கோம். ஸோ கோர்சஸ் தேவைப்படுறவங்க வந்து நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்ப.